வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், போராட்டங்கள் இதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது? இதுக்கு மகா ஞானி அகத்தியர் என்ன சொல்றாருன்னு அவரோட ஆழமான உபதேசங்கள் வழியா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த ஞான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். முதல்லயே அகத்தியரோட இந்த பவர்ஃபுல் வார்த்தைகளோட ஆரம்பிக்கலாம். மகனே, போராட்டத்திற்கு பிறகே வாழ்க்கையடா. அடேங்கப்பா, இந்த ஒரு வரியே போதும் இல்லையா? போராட்டங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே. இது எவ்வளோ ஆழமா சொல்லுது பாருங்க. இதுதான் நம்மளோட முதல் புள்ளி. சரி, முதல்ல அகத்தியர் எதை பத்தி பேசுறாருன்னா, நம்ம வாழ்ற இந்த கலியுகத்தை பத்தி தான். நம்ம பிரச்சனைகளோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு இங்க இருந்து தான் அவர் விளக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, போராட்டங்கிறது ஏதோ அப்பப்போ வர்றதில்ல. அது இந்த கலியுக வாழ்க்கையோட ஒரு இன்பில்ட் ஃபீச்சர் மாதிரி. பிரிக்கவே முடியாத ஒண்ணு. அகத்தியரே சொல்றாரு, வாழ்வுல பல பல போராட்டங்கள் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி, இவ்ளோ போராட்டங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல நாம கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்றோம்? அங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம்னு அகத்தியர் சுட்டிக்காட்டுறார். பொதுவா மக்கள் கடவுள்கிட்ட என்ன கேக்குறாங்க? எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நான் பெரிய வீடு கட்டணும், இப்படிதானே? சித்தர் சொல்ற மாதிரியே இது எல்லாமே உலக ஆசைகள் தான். நாம கடவுள்கிட்ட போய் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கொடுக்கற மாதிரி தான் கொடுக்கறோம். இப்படி ஒரு லிஸ்ட கடவுள் முன்னாடி வைக்கிற நம்மள பார்த்து அகத்தியர் ஒரு ஷார்ப்பான கேள்வி கேட்கிறாரு. அவன் என்ன உங்களுக்கு வேலையாளா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வி பிரார்த்தனைனா என்னங்கிற நம்மளோட மொத்த புரிதலையும் ஒரு உழுக்குது இல்லையா? அப்போ நாம என்னதான் கேட்கணும்? இங்க தான் அகத்தியரோட பதில் நம்மள ஆச்சரியப்படுத்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, எதையுமே கேட்காதீங்கங்கறாரு. கேட்கறத விட அமைதியா தியானம் பண்றதுல தான் பெரிய சக்தி இருக்கு. அந்த அமைதியில உங்களுக்கு என்ன தேவையோ அது தானா கொடுக்கப்படும்னு சொல்றாரு. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான பாதுகாப்பு எது? நாம எதை உண்மையிலே சேமிக்கணும்? இதுக்கான பதில அகத்தியர் இப்ப சொல்றாரு. அந்த பதில் தான் புண்ணியம். புண்ணியம்னா என்ன? அது வெறும் நல்லது செய்யறது மட்டும் இல்ல. அது நம்மள சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் கவசம் மாதிரி செயல்படும். ஒரு பாதுகாப்பு வளையம். சித்தர் வாக்குப்படி புண்ணியம்தான் வாழ்க்கையை பாதுகாக்கும். யோசிச்சு பாருங்க, புண்ணியத்தோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சித்தர் என்ன சொல்றாருன்னா, புண்ணியத்தை நீங்க செஞ்சா இறைவன் உன்னையே தேடி வந்துருவான். அடடா, நாம இறைவனை தேடி போறதை விட நம்ம நல்ல செயல்களே இறைவனை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரும்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்ததா, கர்மா அப்படிங்கிற ஒரு சிக்கலான விஷயத்த எல்லாருக்கும் புரியற மாதிரி மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான உதாரணத்தோட அகத்தியர் விளக்குறாரு. அவர் நம்ம கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு யானை நடந்து போனா அதுக்கு பின்னால என்ன வரும்? அதனுடைய நிழல். கரெக்டா? ரொம்ப சிம்பிளான பதில் தான். ஆனா இந்த சிம்பிளான பதில்ல தான் கர்மாவோட மொத்த தத்துவமே அடங்கியிருக்கு. இங்க பாருங்க, இந்த உதாரணம் கர்மாவை எவ்வளோ அழகா விளக்குதுன்னு. அந்த யானை தான் நம்ம வாழ்க்கை. அதோட நிழல் தான் நம்ம செய்யற பாவ புண்ணியங்கள். எப்படி யானையோ நிழலையும் பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோ நம்ம பாவ புண்ணியங்களையும் பிரிக்கவே முடியாது. அது நம்ம கூடவே தான் வரும். அந்த நிழல் என்ன பண்ணும்? அது நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்மள விடாம பின்தொடரும். நாம செஞ்ச புண்ணியம் நம்மள மேல தூக்கி விடும். ஆனா நாம செஞ்ச பாவம், அதுக்கான தண்டனைய நாம அனுபவிச்சே ஆகணும். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சித்தர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஐயையோ, அப்போ கர்மாவால எழுதப்பட்ட விதிய நம்மால மாத்தவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? முடியும் என்கிறார் அகத்தியர். அந்த விதியே ஜெயிக்கிற ஒரு வழி இருக்கு. அதத்தான் இப்ப பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, விதியை கூட மதியால் வென்று விடலாம். பாத்தீங்களா? இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நம்ம தலையெழுத்துங்கிறது கல்லுல செதுக்குனது இல்ல. சரியான ஞானத்தால மதியால அதையும் ஜெயிக்க முடியும். ஆனா இங்க மதினா வெறும் புத்திசாலித்தனம் இல்ல. அது ஒரு விதமான தெய்வீக அருள். அந்த இறைவனோட அருள் கிடைச்சிட்டா விதியை எதிர்கொள்ற தெளிவு வந்துரும். அதான் அவர் கேக்குறாரு, இறைவன் அருள் இருந்தா விதி என்ன, மதி என்ன, கதி என்னடா அப்படின்னு. சரி, அந்த அருளை எப்படி பெறது? நம்ம கர்மாவை எப்படி கரைக்கிறது? இதுக்கு அகத்தியர் சொல்ற வழிகள் பாருங்க, ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தினமும் ஜீவ ராசிகளுக்கு சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, மனச சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா தொடர்ந்து அன்னதானம் செஞ்சா பரிகாரம்னு தனியா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாரு. கடைசியா அகத்தியர் நம்ம முன்னாடி ரெண்டு பாதைகளை காட்டுறாரு. ஒன்னு, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு ஓடுற துன்ப பாதை. இன்னொன்னு, இறைவா இறைவான் அவன் நினைப்பிலேயே இருக்கிற இன்பப் பாதை. இப்போ கேள்வி இதுதான், இன்பப் பாதையா இல்ல துன்பப் பாதையா? எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான். இந்த ஒரு ஆழமான கேள்வியோட அகத்தியர் நம்மள விட்டுட்டு போறாரு. இந்த ஞான பகிர்வை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி.